ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 விளக்குகள் இருக்குங்க. அவ்வளோ விளக்குகளை வந்து எரிய விட்டு வச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூர்க்குங்க கோல்டன் டெம்பிள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. அதாவது சைனாக்காரங்கெல்லாம் இந்த கோயில் வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் இருக்குங்க. இங்கே உள்ளார என்னென்ன நடக்குது, எதுக்காக இந்த கோயில் இங்கே அமைஞ்சிருக்கு, இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றதா இவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட வந்த பசங்க எல்லாருமே உள்ளார போயிட்டு இருக்கோங்க. டூரிஸ்ட் பசங்க. அதாவது நம்ம யாரு கூட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் விஜயாலியா டூரிசம், அவங்க கூட தான் வந்திருக்கோம். செம்மையா இருக்குங்க. கோயில் மாதிரியே தெரியல, வீடு மாதிரி தான் இருக்கு. என்ன ஸ்பெஷல்ன்றதே ஒன்றும் தெரியல. கோல்டன் டெம்பிள் என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கு. உள்ளார போவோம், உள்ளார என்ன ஸ்பெஷல்ன்றதை பார்ப்போம். வா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 250 ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்திருக்கோங்க. வாவ், கோயில் சும்மா பிரம்மாண்டமாக இருக்குங்க. இங்கே இருக்கிற ரூம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு சைனாவிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த இடம். ஃபுல்லாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சைனாக்காரங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்க இலை, பச்சை இலையை தாங்க எரிய விட்றாங்க. எப்படி எரிய விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இது எதுக்காக எரிய விட்றாங்கன்றது தெரியல. தேக்க இலை, பச்சை இலையை போட்டு எரிய விட்டுட்டு இருக்காங்க. வேற மாதிரி இருக்குங்க, பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 விளக்குகள் இருக்குங்க. அவ்வளோ விளக்குகளை வந்து எரிய விட்டு வச்சிருக்காங்க. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஷேட் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஷேட் அடிக்காமல் காட்ட முடியல, சாரி. சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. லென்த்தாக போயிட்டே இருக்குங்க அது பாட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. மணியை கட்டி விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் பெல்லை வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த உள்ளார அடிப்போம்ல, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. பின்னாடி பார்க்க சும்மா அட்டகாசமாக இருக்குது. இங்கே உள்ளார என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல. இங்கே யாரையாவது கேட்கலான்னு பார்த்தாலும் யாருக்குமே வந்து இங்கே தமிழும் தெரியலைங்க. நம்ம வந்த நமக்கே ஒன்றும் புரியல. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளார பார்த்தீங்கன்னா ஏதோ மியூசிக் சவுண்டு வருதுங்க. ஆனால் உள்ளார என்ன நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு கிளியராக தெரியல. ஏதோ மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க, கிளியராக தெரியல. சவுண்டு மட்டும்தான் வெளியில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து உள்ளார என்ன இருக்குன்றத போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கு பாருங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஃபுல் அலோடு கொடுக்குறாங்க. நிறைய யாரோ போயிட்டு இருக்காங்க. பசங்களாம் பாருங்க எவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக சைனா பசங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார போகிறோங்க. கோயில் உள்ளார போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எல்லாமே புரியாத மொழியில தான் இருக்கு. இவங்க கடவுள் எல்லாம் வித்தியாசமா இருக்காங்க. ஆகா, புத்தர் இருக்காரு உள்ளார பாருங்க. உள்ளார பிரம்மாண்டமா இருக்குங்க. அவுட்டர் பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்காங்க உள்ளார. ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனால் சாப்பிட்டுட்டு இல்லைங்க, ஏதோ மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்கங்க. பாருங்க, எல்லாரும் ஏதோ மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்களா? சுமார் ஒரு 500-600 பேர் உட்காந்து மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. புத்தர் கோயில். ஆக்சுவலாக புத்தர் தாங்க இருக்காங்க மேலே. புத்தர் தானே அது. சூப்பராக இருக்குங்க கோயிலை பார்க்கவே.
வாங்க கொஞ்சம் கிட்டக்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் உள்ளார இந்த மந்திரம் ஓதுற சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். கட்டாயம் கேட்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்க இருக்கோம். அங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு ஒன்றும் கிளியரா தெரியவே இல்லை. அட்டகாசமா இருக்குங்க இந்த கோவில். சவுண்டை மட்டும் கொஞ்சம் நேரம் கேளுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா செம்ம பயங்கரமா இருக்குங்க இந்த கோயில். ஆனா இவங்க ஓதுற மந்திரங்கள் தாங்க வித்தியாசமா இருக்கு. என்ன ஓதுறாங்கன்றதே நமக்கு தெரியல. காதுல ஆனா ஹெவியா கேட்டுட்டு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில்ல இதோட முடிஞ்சிச்சுங்க. இந்த கோயில்ல வேற ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன புதர் தான் இருக்கு. இது எல்லா ஊர்லயும் புதரா இருக்கிறது தான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இதுதான் கோயில்ல இதுதான் நடக்குது. ஆனா நம்மள வந்து இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்கன்றது தெரியல. இப்ப நம்ம வந்த டைமே வந்து ஃபினிஷ். இப்ப மூடிட்டாங்க. அங்க பாருங்க, அங்க அப்படியே கேமரா வாங்க கட்டப்பா, டோட்டலா மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. உள்ளார எந்த ஒரு சத்தமும் இல்லை. ரொம்ப நேரமா ஆனா சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. இப்ப சவுண்டும் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஆட்கள் எல்லாருமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அத்தனை ஆட்களுமே வந்து உள்ளதான் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது பாதி பேர் சைனாக்காரங்க மாதிரி இருக்கு, பாதி பேர் மேப்பல்காரங்க மாதிரி இருக்கு. எது எப்படியோ பார்த்தாச்சு இந்த கோயிலை. சரிங்களா, இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் சாய் விஜயாலயா டூரிசம், அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வந்த எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த இடத்துல. பாருங்க எத்தனை பேர் இந்த டூரிஸ்ட்லேருந்து எட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டன் டெம்பிளை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு இட்டு போறதா சொல்லியிருக்காங்க. அங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.